மாவலியின் செயல்களால் கலங்கிய தேவர்கள் திருமாலிடம் முறையிட அவரும் உதவ முன்வந்தார். வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் நாம் மாவலி சக்கரவர்த்தியின் இணையற்ற தாராள சிந்தையையும் அவன் தேவர்களாலும் செய்ய முடியாத ஒரு வேள்வியை தொடங்கி தான் வென்ற விண்ணையும் மண்ணையும் அந்தணர்களுக்கு தானமாக வழங்கத் துணிந்தான் என்பதையும் கண்டோம். மாவலியின் புகழ் உயர்ந்தது, அவன் ஆட்சி விரிந்தது. ஆனால் இந்த செயல்கள் யாருக்கு கலக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கும்? ஆம், தேவர்களுக்குத்தான். தங்களது அரியாசனங்கள், உரிமைகள், சொர்க்கம் என அனைத்தும் ஒரு மன்னனின் பிடியில் சென்றுவிட்டதே என்ற அச்சம் அவர்களை வாட்டியது. அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள்? வாருங்கள், கம்பர் வரிகளில் அக்காட்சியை காண்போம். ஆயது அறிந்தனர் வானவர். அந்நாள் மாயனை வந்து வணங்கி இறந்தார். தீயவன் தொழில் தீர் என நின்றார். நாயகனும் அது செய்ய நயந்தான். ஆயது அறிந்தனர் வானவர் அந்நாள். ஆயது அறிந்தனர் வானவர் அந்நாள். கம்பரின் இந்த சொற்கள் தேவர்களின் மனதில் ஏற்பட்ட பேராபத்தின் தீவிரத்தை மிக தெளிவாக படம் பிடிக்கின்றன. ஆழமான அர்த்தம் கொண்ட ஆயது என்ற சொல் மாவலி சக்கரவர்த்தி விண்ணையும் மண்ணையும் தானமாக வழங்கத் துணிந்த அந்த செயலின் முழு பரிமாணத்தையும் குறிக்கிறது. ஆம், இந்திரனும் பிற தேவர்களும் இந்த பேராபத்தின் ஆழத்தை, தங்கள் அதிகாரமும் தங்கள் இருப்பும் கூட கேள்விக்குறியாகிவிட்டதை உணர்ந்தனர். உள்ளத்தில் அச்சம் குடிபுக வானவர் உலகம் முழுவதும் ஒருவிதமான அமைதியின்மையால் சூழப்பட்டது. மாயனை வந்து வணங்கி இறந்தார், மாயனை வந்து வணங்கி இறந்தார். தேவர்கள் தங்கள் பயத்தை போக்க ஓடோடி வந்தார்கள். யாரிடம்? மாயச் செயல்களில் வல்லவனான, அகில உலகத்தையும் தன் திருவிளையாடலால் காக்கும் கருணையங்கடலான அந்த திருமாலிடம். ஒளிமயமான தேவர்கள் தங்கள் செருக்குகளையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தங்கள் கைகளை கூப்பிய கரங்கள் நெஞ்சோடு ஒட்ட பக்தி பரவசத்துடன் அடிபணிந்து அந்த மாயவனை வணங்கினார்கள். இறந்தார் என்ற சொல் வெறும் வேண்டுகோள் அல்ல, அது ஒரு தீராத துயர் தீர வேண்டி ஒரு பிச்சை கேட்டு நிற்கும் பரிதவிப்பை குறிக்கிறது. அவர்களது குரலில் ஒரு கெஞ்சுதல், கண்களில் கண்ணீர், முகத்தில் கவலை. தீயவன் வெண்தொழில் தீர் என நின்றார். தீயவன் வெண்தொழில் தீர் என நின்றார். எந்த வார்த்தைகளால் தங்கள் வேதனையை வெளிப்படுத்த? தீயவன் என்று அவர்கள் குறிப்பிட்டது மாவலியை. அவன் தன் பெருந்தன்மையால் உலகையே கவர்ந்தான் என்றாலும் தேவர்களின் பார்வையில் தங்கள் உரிமைகளை பறித்து அவர்களை அச்சுறுத்தும் அவனது செயல் தீய செயல் ஆகவே தோன்றியது. வெண்தொழில் என்றால் கொடிய கடுமையான செயல். எம்மை சிறுமைப்படுத்தும் இவனது கொடுஞ்செயலை நீர் தீர்க்க வேண்டும் என்று உறுதியோடு நின்றார்கள். அலைக்கடல் நடுவே அமிழ்ந்த கப்பல் போல எந்த வழியுமின்றி தவித்த தேவர்கள் தங்கள் நம்பிக்கையை முழுவதும் அந்த திருமாலிடம் செலுத்தினர். நீர் ஒருவரே எங்களை காக்க வல்லவர் என்று அழுது புலம்பினர். நாயகனும் அது செய்ய நயந்தான். நாயகனும் அது செய்ய நயந்தான். அந்த உலக நாயகன், அண்ட சராசரத்தின் தலைவன், தனது பக்தர்களின் துயரக் குரலை கேட்டான். அவர்களுடைய முறையீடுகளை செவி கொண்டு கேட்ட அந்த திருமால் ஒரு கணம் கூட தாமதிக்கவில்லை. நயந்தான், மனமுவந்து ஏற்றுக்கொண்டான். ஆம், அப்படியே ஆகட்டும். உங்கள் துயரத்தை போக்கி மாவலியின் செருக்கையும் அவன் செய்யும் கொடுஞ்செயலையும் நானே களையப் போகிறேன் என்று தனது சம்மதத்தை தெரிவித்த சத்தம் விண்ணெங்கும் எதிரொலித்தது. தேவர்களின் உள்ளத்தில் ஒரு பேரமைதி பரவியது. கருணைக் கடலான திருமால் தன் சங்கு சக்கரங்களை தாங்கிய கரங்களால் அஞ்சற்க என்று அபயம் அளித்தான். இது வெறும் சம்மதம் அல்ல, இது உலகை காக்கும் ஒரு மகத்தான உறுதிமொழி. ஆம் நண்பர்களே, தேவர்களின் முறையீடை கேட்ட திருமால் அவர்களை காக்க திருவுளம் கொண்டான். இனி உலக நாயகன் எவ்வாறு தனது திருவிளையாடலை தொடங்கி தேவர்களின் துயரத்தை துடைக்கப் போகிறான் என்பதை கம்பரின் அடுத்த பாடலில் கண்டு களிப்போம். நம்மை வியப்பில் ஆழ்த்தும் அந்த புராண காட்சியை பற்றிய குறிப்புகளோடு அடுத்த பாடலில் உங்களை சந்திக்கிறேன்.